அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மைவி3 ஆட்ஸு. ஸோ ரீசெண்டாக வந்து என்ன நியூஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று வந்து நிறைய மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பிளேஸில் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அத்தாரிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸோ வர ஆகஸ்ட் மாதம் 4, 5, 6 இந்த தேதிக்குள்ளே பெயில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இன்கேஸ் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஆகஸ்ட் 15க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே வரத்துக்கு எம்டி சார் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹியரிங்கில் வந்து ஓரளவுக்கு விசாரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. செகண்ட் ஹியரிங்க்கு ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக ஒரு 70% விசாரிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படி விசாரிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து செகண்ட் ஹியரிங்கில் பெயில் விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்டி சார் போயிட்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜூலை 5 போனது, ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் 5 வந்துச்சு அப்படின்னா 1 மந்த், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 31 நாள் ஆக போகுது. ஓகேங்களா. 30 நாள் ஆக போகுது, 30லேருந்து 31 நாள் ஆக போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஸோ ஜெயிலே வந்து அவ்வளோ நாள் போயிட்டு இருந்தால் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பெயில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமே தவிர பெயில் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா. ஸோ அப்படி இன்கேஸ் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தார் அப்படின்னா, பெயிலில் வெளியே வந்தார் அப்படின்னா ஸோ ஆகஸ்ட் 30க்குள்ளே கண்டிப்பாக பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன்னா மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து எம்டி சார் கண்டிப்பாக தெரியும். ஸோ சீக்கிரமாக எம்டி சார் பெயிலில் வெளியே வந்து எல்லா பீப்புள்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் போடணும். அது மட்டும் இல்லாமல் கம்பெனி இன்னும் நல்லா வளரணும் அப்படின்றத வேண்டி ஆண்டவனை வேண்டிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.